அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோம்னா ஏற்படுகின்ற நவக்கிரக மாற்றத்தின் காரணமாக கும்பராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா பிப்ரவரி 1 பார்த்தீங்கன்னா தைப்பூசம் மற்றும் பௌர்ணமி இணைந்து வரக்கூடிய ஒரு நேரம். இந்த நேரத்தில் ஒரு சிறு அசைவு நவக்கிரகங்களில் ஏற்படும் போது அதனுடைய தாக்கம் அதிகபட்சமாகவே இருக்கும். இது மனிதர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்துது. அந்த வகையில நீங்க கும்பராசிக்காரர்கள் அப்படின்ற கூடிய பட்சத்துல உங்களுக்கு இந்த காலம் என்னென்ன விஷயங்கள்ல சாதகமான நிலைகளை கிரக நிலைகள் ஏற்படுத்தவிருக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமற்ற விளைவுகளாக அமைய பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத பத்தின தகவலை தெரிந்து நீங்க பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறது கும்பராசிக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த நேரத்தில் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அதிரடியான திருப்பங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறதுங்க. வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்க பெறுகின்றது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் சில பல விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்ப்புகளில் சின்ன சின்ன தடைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் பணவரத்து அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு எந்த ஒரு காரியமும் லாபகரமாக நடந்து முடியும். அரசியல் துறையினருக்கு செயல்திறன் அதிகரிக்குங்க. மாணவர்கள் பாடங்களை மன நிறைவுடன் படிப்பாங்க. கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியடைய ஆரம்பிக்கலாம். இருப்பினும் பணி புரியக்கூடிய பெண்கள் ஆர்வமுடன் கடமையாற்றி குறித்த காலத்துல பணிகளை செய்து முடிச்சிடுவாங்க. சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஆகிய சலுகைகளையும் பெறுவாங்க. எதிர்பார்த்த கடனுதவி தேவையான சந்தர்ப்பத்துல கிடைக்கும். குடும்ப பெண்கள் கணவரினுடைய அன்பை பெறுவாங்க. குடும்ப தேவைக்கான பண வசதி கிடைத்து சந்தோஷ வாழ்வு நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாம உறவினர்களினுடைய மத்தியில அந்தஸ்து அதிகரிக்க செய்யும். மாணவர்கள் திட்டமிட்டு படித்து தேர்ச்சி பெறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. மற்ற துறை மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்குவாங்க. பண வசதி சீராகவே கிடைத்து வரும். சக வேலையாட்களினுடைய ஒத்துழைப்பும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஆரம்ப மேல்நிலை பள்ளி மாணவர்கள் அதிக நேரத்தை ஒதுக்கி அக்கறையுடன் படிக்க வேண்டியது முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் படிப்பு முடித்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். பிள்ளைகள் மீது கவனத்தை செலுத்த பாருங்க. அவர்களிடம் அளவுக்கு அதிகமாக எதிர்பார்க்க வேண்டாம். அதே மாதிரி நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வர வாய்ப்புகள் இருக்கு. தண்ணீரை காய்ச்சி குடிக்க பழகுங்க. அலர்ஜியும் வரலாம். கொஞ்சம் கவனமாகவும் இருங்க. வாழ்க்கை துணையுடன் தூரதேச பிரயாணங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் பலருக்கும் உருவாக்க செய்யுங்க. அதே மாதிரி எதையுமே ஆராய்ந்து பார்த்த பிறகே அதை செய்ய முற்பட வைங்க. தொட்ட காரியங்கள் துலங்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகின்றது அப்படின்னே சொல்லலாம். சில பல விஷயங்கள்ல எதிர்பார்ப்புகளுக்கு மாற்றாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். தங்களுடைய பேச்சால காரியங்களை சாதித்து கொள்வீங்க அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நினைத்த காரியங்களில் தடயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைபாடுகள் வரலாம். பூமி வீடு தொடர்பான பிரச்சனைகள் ஓரளவுக்கு நல்ல முடிவுக்கு வர வாய்ப்புகள் இருக்குங்க. அதே சமயம் சகோதரர்களுடன் இருந்த மன வருத்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும். கோபம் படபடப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறையும். எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகலாம். அவ்வப்போது மனதில் குழப்பம் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க. தாயின் உடல்நிலையில கவனத்தை செலுத்த பாருங்க. தொழில் வியாபாரத்துல திடீர் சிக்கல் ஏற்பட்டு சரியாகும். பணவரத்து தடைபட்டாலும் சேர்ந்துடும். வியாபார பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்கும் போது சற்று கவனமாகவே இருக்க பாருங்க.
உத்தியோகஸ்தர்கள் அலுவலக பொறுப்புகளை கவனமாக செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இயந்திரங்களில் பணிபுரியறவங்க, ஆயுதங்களை கையாளுறவங்க மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறதும் செயல்படுவதும் அவசியங்க. குடும்பத்தில் இருப்பவர்களது பேச்சுக்கு எதிர்த்து பேசுறது தவிர்ப்பது நன்மையை தரும். கணவன் மனைவிக்கு இடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். பிள்ளைகளிடம் அன்பாக பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களுக்கு கோபம் படபடப்பு குறையும். மற்றவர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமையும் நீங்கும். திடீர் செலவினங்கள் உண்டாகலாம். மாணவர்களுக்கு, உயர்கல்வி படிப்பவர்களுக்கு திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க பெறும். வாகனங்கள் மூலமா செலவினங்களும் உண்டாகலாம். அதே மாதிரி உறவினர்களிடம் பக்குவமாக பேசுறது நல்லது. வழக்குகளில் மெத்தன போக்கு காணப்படும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதுல தாமதமும் உருவாகலாம். பயணங்களால் அலைச்சல் உண்டாகத்தான் செய்யும். மனதில் ஒரு விதமான கவலையும் இருக்கும். மாணவர்களுக்கு தடைகளை தாண்டிய கல்வியை கற்க செய்யக்கூடிய முயற்சி வெற்றி பெறுங்க. சிறப்பாக படித்து முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் வீண் அலைச்சல் கொஞ்சமாக குறைஞ்சிடுங்க. எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடங்கல்கள் ஏற்படத்தான் செய்யும். இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவது அவசியமாகிறது. அதே மாதிரி தேவையற்ற மனக்கவலைகளும் இந்த நேரத்தில் உண்டாகலாம். வழக்கு விவகாரங்களில் தாமதமான போக்கு இருக்குங்க. நிர்பந்தமாக வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் சரியாக முடிக்க வேண்டுமே அப்படின்ற கவலை உண்டாகவும் செய்யலாம். சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா மிகவும் நீங்கள் ரொம்பவும் பலவீனமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். கோபமான பேச்சு, டென்ஷன் இவை எல்லாமே சற்று அதிகரிக்கவும் செய்யலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானித்து செயல்பட பாருங்க. எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தாமதங்கள் ஏற்படத்தான் செய்யும். சகோதரர் வழியில் நன்மைகளும் உண்டாகலாம். மனதில் துணிச்சலும் அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க பணியாளர்கள் மூலமாக நன்மை கிடைக்க பெறுவாங்க. லாபம் அதிகரிக்க செய்யும். எதிர்பார்த்த நிதி உதவியும் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பரபரப்பு நீங்கி அமைதியாக பணிகளை கவனிப்பாங்க. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் நீங்க பெறும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்த சங்கடங்கள் தீரும். பிள்ளைகள் கல்வி பற்றிய கவலையும் விளக்க ஆரம்பிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்க முற்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய பண வருவாய் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். சேமிப்பு கணிசமாக உயர ஆரம்பிச்சிடும். நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் ஆரோக்கிய விஷயத்தில் ஒரு சிறப்பு மேன்மை மிகுந்த காணப்படுவீங்க. நெடுநாளைய நோய் பார்த்தீங்க அப்படின்னா மருந்துக்கு கட்டுப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் எதிரிகளினுடைய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருப்பது அவசியமாகிறது. ஏன்னா எதிரிகள் சூழ்ச்சி புரிந்து சில பல விஷயங்களில் தங்களை பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். திடீர் பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க. செல்லக்கூடிய பயணங்களில் மிகப்பெரிய அளவில் தடை தாமதங்கள் உருவானாலும் செல்லக்கூடிய பயணங்கள் வெற்றி அடைகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமான ஒரு விஷயம்தான். அதனால் கொஞ்சம் திட்டமிடலோடு இந்த பயணங்கள் செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும், செல்லக்கூடிய பயணம் நமக்கு நிச்சயம் வெற்றியை தரும் அப்படின்னா மட்டும் பயணங்களை மேற்கொள்ள பாருங்கள். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லையும் ரொம்ப உஷாராக இருக்க பாருங்கள். யாருக்கும் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, பரிந்து பேசுறது, வாக்குறுதி கொடுக்கறது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா பல நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறதுங்க. கொஞ்சம் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. முடிஞ்ச வரைக்கும் சேமிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல்
இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் போன்ற சுப காரியங்களில் உங்களுக்கு நல்ல முடிவு எட்டுங்க. நீங்கள் நினச்சபடி உங்களுடைய திருமணம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பலருக்கும் காதல் கனிந்து வர வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே காதலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய காதல் திருமணத்தில் சென்று முடிவடைவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கிறது. இருப்பினும் அரசு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் இழுபறியான நிலை இருக்கலாம். அதனால் அரசு தொடர்பான விஷயங்களை கையில் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பயணங்கள் சாதகமாகும். புதிய கூட்டாளிகள் வந்து சேரலாம். குடும்பத்தில் கொஞ்சம் பொறுமையை அனுசரிக்க பாருங்க. உறவினர்களிடம் அமைதியாக செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் சிலர் தங்கள் மீது பொறுப்பு வைக்கக்கூடிய அளவுக்கு நம்பிக்கை காட்டுவாங்க. உடல்நிலை சிறந்ததாகவே இருக்கும். ஆனாலும் தலைவலி, நீரிழிவு போன்றவை புறக்கணிக்கவே முடியாது. அதனால கொஞ்சம் கவனத்தோடு ஆரோக்கிய விஷயத்துல இருக்க பாருங்க. உங்களுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்த நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சிகள், வேலை வாய்ப்புகள் நன்றாகவே அமையும். குடும்பத்தில் சகஜமாக இருந்தால் அதிக நன்மைகள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே நேரத்தை செலவிட பாருங்க. பணவரவு சாதகமாகவே இருக்கும். நண்பர்கள் தங்களை நாடி வந்து உதவியும் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி உங்களை வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களும் வந்து உதவிகளையும் செய்வாங்க. பிள்ளைகளிடம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. பிள்ளைகளும் பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு நடந்தும் கொள்வாங்க. வாகன பயணங்கள்ல சற்று கவனமா இருக்க பாருங்க. தூக்க குறைபாடு வரலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தோல்வி அடைந்த விஷயங்கள்ல வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு. தங்கள் சிந்தனை திறன் வளர்ச்சி பெறும். வேலை வாயிலா விரோதிகள் இருந்தாலும் உங்கள் பக்கம் தர்மம் உயர்ந்து நிற்கும்.